குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூலை மாதம் 13ஆம் தேதி சனி பகவான் வக்ரம் அடைகிறாரு. எகைன் வக்ர நிவர்த்தி எப்போ ஆகுது அப்படின்னா நவம்பர் 28ஆம் தேதி சனி வக்ர நிவர்த்தி ஆகுது. இப்போ சனி வக்ரம் அடையக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு 4.5 மாதம் சனி வக்ரம் ஆவார். அதே நேரத்தில் நேர்கதியில் ஒரு 7.5 மாதம் நேர்கதியில் இருப்பார். அதுலேயும் பாருங்கள், ஒரு வருஷத்துக்கு 7.5 மாதம். 7.5 அப்படிங்கிறது இங்கே வந்துடுது. ஸோ அப்போது அந்த 7.5 மாதம் நேர்கதியில் இருக்கும்போது என்னென்ன விஷயங்களை செய்யணுமோ அது எல்லாம் செஞ்சிருவார். அந்த 4.5 மாதம் கொஞ்சம் ரெஸ்ட். அப்போது இந்த 4.5 மாதத்தை சரியாக பயன்படுத்தினா அந்த 7.5 மாதத்தில் நேர்கதியில் அந்த சனி பயணிக்கும் போது தரக்கூடிய தாக்கங்களை 90% நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அப்படி இந்த 4.5 மாதத்தை எப்படியெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம், விருச்சிக ராசி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ராசியோ லக்னமோ யாராக இருந்தால், நீங்கள் விருச்சிக லக்னமாக இருந்தாலும் விருச்சிக ராசியாக இருந்தாலும் நான் சொல்கிறது பொருந்தும். என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்குது, எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப பொறுமையாக தெளிவாக டீட்டெயில்டாக சொல்கிறேன். அதே நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த வக்ரமடையக்கூடிய சனி எந்த விதமான நன்மைகளை தருது அல்லது எந்த விதமான பாதிப்புகளை தருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பாதிப்பு அப்படிங்கிறது இங்கே பெருசாக இருக்காது. நன்மைகள் என்ன அப்படிங்கிறத உங்கள் சுய ஜாதகத்தை நீங்களே எப்படி பார்த்துக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ பொறுமையாக கேளுங்க. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம், உங்களுடைய லக்னம் அல்லது ராசிக்கு 3 நாளுக்கு அதிபதி. என்னதான் சனி பகவான் பாவ கிரகமாக இருந்தாலும் ஒரு கேந்திராதிபதி, 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்துக்கும் அதிபதி அவர் தான். அப்போது ஒரு நியூட்ரலான பலனை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் சனி பகவான் விருச்சிகத்துக்கு. ஸோ அப்படிப்பட்ட அந்த சனி ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆயாச்சு. 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக இருந்தது. அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்துச்சு. முக்கியமாக அந்த வயது முதிர்ந்த நபர்களுக்கெல்லாம் ரொம்பவே சிக்கலை ஏற்படுத்துச்சு. எப்போ சனி 4ஆம் இடத்துக்கு போச்சோ அப்போ இருந்தே நம்ம கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஐயோ, உடம்பு ஏதாவது ஒன்று படுத்தும், சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும், சின்ன சின்னதாக ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைமையெல்லாம் இருந்திருக்கும். இப்போது அந்த சனி 5ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆயாச்சு. 5ஆம் இடத்துக்கு மார்ச் லாஸ்ட்டில் தான் பெயர்ச்சி ஆனார். இப்போது ஜூலை 13ஆம் தேதி வக்ரம் ஆகுது. சிம்பிளாக 5ஆம் இடம் சார்ந்த அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு அள்ளித்தர காத்திருக்கிறார் சனி பகவான். சரியா அந்த 4.5 மாதத்தை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா போதுமானது. ஃபஸ்ட்டு உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக உங்களை விட்டு வெளியே போகிறத நீங்கள் பார்க்க முடியும். உங்களுடைய நோயினுடைய வீரியம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத உங்களால் உணர முடியும். ஃபஸ்ட் கரெக்டாக அதுக்குண்டான மருத்துவம் கிடைக்கும். முக்கியமாக டயட் ஃபாலோ பண்ணுவோம். பழக்க வழக்கங்கள் நிறைய மாறுதல்களை ஏற்படுத்துவோம். பயம் வந்துடும், இப்படியே போச்சுன்னா உடம்பு என்னத்துக்கு ஆகிறது அப்படின்ற பயம் வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம பழக்க வழக்கங்களை சீர்படுத்த துவங்குறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெடி ஆகிட்டே வருவோம். அப்போ உணவும் மருந்தும் ஒரு சேர சங்கமிக்கும் போது கண்டிப்பாக அந்த உடல் ரீதியாக தொந்தரவுகள், மன ரீதியாக இருந்து வந்த பயம், பதட்டம் எல்லாமே சரியாகும். ரிலாக்ஸ்டாக இருக்க போகிறீங்க. படிப்பு குழந்தைகளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. இப்போ 4ஆம் அதிபதி 5ல், ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணம் ஏறுவது நல்லது. 3ஆம் அதிபதி 5ல் இருந்தாலும் கூட படிப்பு நல்லா இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது குழந்தைகளுக்கு படிப்பு சம்மந்தமான விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றங்களை பார்க்க முடியும். எப்படி படிக்கணும், எப்படி படித்து எப்படி எக்ஸாம்ஸ் எழுதுனா எப்படி கரெக்டாக மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த நாலேஜ் இந்த காலகட்டம் கிடைக்கும். குழந்தைகள் அப்படின்னு சொல்லும்போது பல வருடங்களாக குழந்தைக்காக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். எல்லா ஹாஸ்பிட்டலும் பார்த்தாச்சு, எல்லா டாக்டரையும் பார்த்தாச்சு, எல்லா ஹாஸ்பிட்டலும் ஏறி இறங்கியாச்சு. இப்போ வரைக்கும் அந்த குழந்தை பேர் அப்படிங்கிறது கிடைக்காம இருந்துகிட்ருக்கு. அப்படிங்கும்போது அந்த 5ஆம் இடத்துல சனி அமரும்போது குழந்தை பேரை தாமதப்படுத்தணுன்ற பொதுவான விஷயம் இருக்குது. ஆனால் இப்போ வக்ரம் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது நம்ம எதிர்பார்க்கற நேரத்தில் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ், ஒரு 10-15 நாளில் சில மாற்றங்கள் உடல் ரீதியாகவும் பழக்க வழக்கங்கள் உடல் உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறுதல் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இன்னும் இப்படி இருந்தால் ஆகாது அப்படின்னு நம்மளுக்கே எங்கேயோ ஒரு பெல் அடிக்கும். டாக்டரை பார்த்து முடியாதது, நாட்டு வைத்தியம், ஹோமியோபதி, எப்படி எது பார்த்தும் முடியாதது நம்மளுக்கு ஒரு
சிம்டம்ஸ் தோணும். இங்கே தான் நம்ம மிஸ் பண்ணுறோம். அப்போ இதை பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு பிரச்சனை ரெடியாகும், குழந்தை பேர் கிடைக்கும் அப்படின்னு நினைப்போம். அந்த லக் உங்களுடைய சுயஜாதகத்தில் 2-5 சம்மந்தப்பட்ட தசா புத்தி அந்தரம் ஏதாவது நடந்தால் போதும், இல்லை சனியோட தசா புத்தி அந்தரம் நடந்தாலும் கூட போதும், இந்த 4.5 மாதத்தில் கண்டிப்பாக கரு உண்டாயிரும். அப்புறம் அடுத்தது சனி வக்ரமாகும் போது, அடுத்த வருஷம் சனி வக்ரமாகும், வருஷம் சனி வக்ரமாகிறார், அடுத்த வருஷம் சனி வக்ரமாகும் போது கையில் குழந்தை இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு. இது சுயஜாதகமும் சப்போர்ட் பண்ணணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். 2-5 தொடர்பட்டு தசாபுத்தி நடக்கணும். ஓகே. ஸோ அப்போ குழந்தை பேருக்கு இது ஒரு படிக்கட்டாக இருக்குது, உதவ செய்யுது. நல்ல மருத்துவம் ஏதோ ஒரு வகையில் நம்ம பண்ணுற தவறை நம்ம சுட்டி காட்டுது. குழந்தைக்காக இந்த விஷயத்த பண்ணிகிட்டே இருக்கோம், இந்த தவறை பண்ணிகிட்டே இருக்கும், இனிமேல் அந்த தவறை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு லைட் அடிக்கும், ஒரு டார்ச் அடிக்கும். ஸோ அதுதான் அந்த சனி கொடுக்கக்கூடிய நல்ல விஷயம். கல்யாணமே ஆகலை சார், 2வது கல்யாணமே ஆகலை, திருமணம் பண்ணணும் முயற்சி எடுத்துகிட்டே இருக்கிற 3 கூடியவர் சனி பகவான். முயற்சி, திருமணத்துக்கான முயற்சி, காமத்திரிகோணம் அப்படிங்கிறது 3-7-11, அதற்குண்டான முயற்சி 3ஆம் பாவம் தான். திருமணம் பண்ணணும் பிடிக்கணும் அப்படின்னாவே முதல்ல 3ஆம் பாவம் ஸ்ட்ராங்காக இருந்து 3ஆம் பாவம் டச் இல்லாமல் திருமணத்தில் போய் நிற்காது அது. ஸோ அப்போ அந்த முயற்சியை எடுக்கும்போது இந்த காலகட்டம் வக்ரச்சனியாக 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால, 5ஆம் இடத்துல இருக்கிறது மட்டும் இல்லாமல் 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போது ரொம்ப நாளாக தாமதமானது. முதல்ல நம்மளுடைய ஜாதகத்தை கொடுத்து கேட்டு பேசுகிறதுக்கு யாருமே இல்லை. நம்மளா ஜாதகத்தை எடுத்துகிட்டு வரோம், எல்லா பக்கம் கலெக்ட் பண்ணுறோம், அவங்ககிட்ட பேசுகிறோம், சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை, பொருத்தம் பார்த்து கூட சொல்ல மாட்டுறாங்க. மறுபடியும் என்னாச்சு என்ன ஏது நம்ம தான் திருப்பி கூப்பிட்டு கேட்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்தது. இப்போது உங்களை தேடி ஜாதகம் வர ஆரம்பிக்கும். நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தேடி வர ஆரம்பிக்கும். 1க்கு 4 வரப்போகுது, 4.5 மாதத்துக்குள்ளே 1க்கு 4 வரப்போகுது. இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், எது பண்ணலாம், எது நம்மளுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது. உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல் ஒரு வரன் அமையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இந்த 4.5 மாதத்துக்குள்ளே விருச்சிக ராசியாக இருந்தாலும் விருச்சிக லக்னமாக இருந்தாலும் திருமணம் நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. அதுக்கான முயற்சி அப்படிங்கிறது இருந்தால் கண்டிப்பாக திருமணம் நடந்துடும். ஏன்னா 3ஆம் அதிபதி 5ல் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படிங்கும்போது, வக்ரம் பெற்று பார்க்குறாரு அப்படிங்கும்போது மனசுக்கு பிடிச்சது போல் கடன்னு ஒரு 4 மாதத்துக்குள்ளே பேசி முடிவாகி வீடு பார்த்து எல்லாம் முடிச்சு கல்யாணம் முடிஞ்சு ஒரு இடத்துல செட்டில் ஆகிடுவேன், எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிடும். ஸோ அப்படி ஒரு விஷயம் இங்கே நடக்க காத்திருக்கு விருச்சிகத்துக்கு. அதுவும் ஒரு பாசிட்டிவ். 2வது, பெரியவங்களுக்கு கண்ணு சம்மந்தமான பாதிப்புகள் இருக்குன்னு வைங்களேன், அது சரியாகும். கண்ணு சம்மந்தமான பாதிப்புகள் சரியாகும். சரியான வருமானம் இல்லை, சம்பாதிக்க முடியல, சம்பாதிச்சாலும் கையில் காசு வச்சுக்க முடியல, நம்மளுடைய பேச்சை யாரும் மதிக்க மாட்டுறாங்க, நம்ம சொல்கிறதுக்கு யாரும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் விருச்சத்துக்குள்ளே ஒரு கொஞ்சம் மன அழுத்தமாகவே இருந்துட்டு இருந்தது. வருமானம் கொஞ்சம் அதிகமாகும். குருவோட பார்வை 2ஆம் இடத்துக்கு கிடைச்சாச்சு, வருமானம் அதிகமாகிடும். கண்டிப்பாக இன்க்ரிமெண்டெல்லாம் கிடைச்சிருக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ சனியினுடைய பார்வை வக்ர பார்வை அங்கே கொடுக்கறதுனால அதில் ஏதாவது ஒரு 50,000 ரூபா மாதம் இப்போ இன்க்ரிமெண்ட் ஆகி ஒரு 60,000 ரூபாய் கிடைக்குதுன்னா, அந்த 60,000லேருந்து ஒரு 70,000 75 ஒரு 10 ரூபா 5 ரூபா வேறு ஏதாவது வழியில் 3வது வழியில் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புக்கு சொல்லுது. செகண்ட் பிஸ்னஸ் பண்ணலாம், செகண்ட் ஏர்னிங்ஸ் ஏதாவது ஒன்று ரெடி பண்ணலாம். ஸோ அதுக்குண்டான சான்சஸ் இந்த சனி பகவான் ஏற்படுத்தி தர்றாரு. ஸோ இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் தாராளமாக பண்ணலாம். மற்ற ஏதாவது வீடு வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் பொறுமை வேணும். வீடு மாற்றம், இடம் மாற்றம் இதெல்லாம் பண்ணக்கூடாது. காலி நிலம் வாங்குறது இதெல்லாம் வேண்டணும். நான் சொன்ன விஷயங்களெல்லாம் ஃபேவராக இருக்குது. அதுக்கெல்லாம் உண்டான முயற்சிகளை அந்த 4.5 மாதம் செய்யலாம். இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ பாலா அஸ்ட்ரோ டிவி. பேசுகிறது குருமணிகண்டன். என்னுடைய நம்பர் 7339123436. நம்ம அந்த சனி வக்ரமாகிறதுனால என்னென்ன பலன்கள் நடக்க இருக்குன்னு பார்த்துட்டோம். இப்போது உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, மீனத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் பாருங்கள், மீனத்தில் வக்ர கிரகங்கள் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். ராகுக்கு ஏதோ ஆல்வேஸ் வக்ரமாக தான் இருப்பாங்க. 2வது சூரியனும் சந்திரனும் வக்ரமே ஆக மாட்டாங்க. அப்போது சுக்கிரன், புதன், குரு, சனி, செவ்வாய் இந்த 5 கிரகம் தான் வக்ரமாகும், வக்ர நிவர்த்தி அடையும். அப்போது இந்த 5 கிரகங்கள் ஏதாவது ஒரு கிரகம் அங்கே வக்ரமாக இருக்குதுன்னு வைங்களேன், அந்த கிரக காரகத்துவ ரீதியாக மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கும். முக்கியமாக சுக்கிரன், குரு வக்ரமாக ஆகிறாங்க, உங்களுடைய ராசிக்கு அல்லது லக்னத்துக்கு 5ஆம் இடமான மீனத்தில் வக்ரமாக இருக்காங்கன்னா, இந்த காலம் உங்களுக்கு பொற்காலம். எக்கனாமிக்கலாக மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. கல்யாணம் நடக்கும், குழந்தை பேர் குரு இருந்தாருன்னா குழந்தை பேர் கிடைக்கும், எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும்.
ஸோ நம்ம ஜூன் மாதம் 3ஆம் தேதி இலவச அடிப்படை வகுப்பு ஒன்று ஸ்டார்ட் பண்ண இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்து ஜாயின் பண்ணிக்குவோங்க. என்ன இதுக்குண்டான எலிஜிபிலிட்டி அப்படின்னா, தமிழ் எழுத படிக்க தெரியணும், கூடவே உங்களுக்கு அந்த ஜோதிட ஆர்வம் இருக்கணும். இருந்தால் நீங்கள் குழுவில் ஜாயின் பண்ணிக்கலாம். 3ஆம் தேதி வரைக்கும் தான் அலவுட் அதில். கொஞ்சம் நெகட்டிவ் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படின்னா, சிம்பிள் குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வாங்க, போதுமானது. ரொம்ப திருப்தியாக இந்த வக்ரம் பெற்ற சனி பகவான் நல்ல பலனை தரணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.